நமசிவாய. சமீபத்தில் பார்த்தோம்னா அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தின் படி உங்களுடைய நட்சத்திரத்தின் படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லக்கியா இருக்கக்கூடியது, அதாவது செல்வம் வரக்கூடிய மொபைல் வால்பேப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில பேர்னா ஒரு 2 பேர் தான் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. கூகுளில் பார்த்துட்டு இந்த நட்சத்திரத்துக்கு இதுதான் போட்டிருக்கு, இந்த நட்சத்திரத்துக்கு இதுதான் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கூகுளில் பார்த்து பண்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்க கூகுள்லேயே பார்த்துக்கலாம், இந்த சேனல் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இந்த கூகுளில் இருக்கிறது இந்த மாதிரியான ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு என்னென்ன மிருகங்கள் இருக்கும் அல்லது பறவைகள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாம தான் நம்ம 15-20 வருஷமா இது பண்ணிட்டு இருக்கோமாம்னா அப்படி கிடையாது. அதாவது உங்களுக்கு எது சூட் ஆகும், எந்த விஷயத்திற்காக அப்படின்றதே நம்ம நட்சத்திரத்தில் தனித்தனியாக பிரிக்கலாம். ஸோ அப்படி பிரித்து கொடுக்கப்பட்டது தான் அந்த பறவைகள். இந்த பறவைகளுக்கு நீங்கள் பார்த்து மொபைல் வால்பேப்பராக வைங்க, அது நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்றது. மற்றபடி நம்ம அதில் ஒரு கார்த்திகை நட்சத்திரத்தோட மட்டும்தான் மிஸ் பண்ணியிருந்தேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஆந்தை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக வால்பேப்பராக வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்பொழுது நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நட்சத்திரப்படி உங்களுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. உங்கள் நட்சத்திரப்படி பணம் வருவதற்கு உண்டான கலர், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 2 விஷயம் மிக முக்கியமான விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஒன்று, எனக்கு தனியாக கன்சல்டேஷன் வரவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கலர்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குறுகிய காலத்திற்கு இந்த கலர்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு. அவர்கள் ஆல்ரெடி வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கிற கலர்ஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். நான் என்ன சொல்லியிருந்தேனோ அது மாதிரியான விஷயமாகவே பண்ணிட்டு இருக்கலாம். நீங்கள் டைரெக்டாக கன்சல்டேஷன் வந்துருந்தீங்கன்னா. மற்றவங்க ஆஸ் யூஷுவல் எப்படி நீங்கள் இப்போ பார்த்துட்டு உங்களுக்கு லக்கி கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி லக்கி கலர்ஸை யூஸ் பண்ணலாம். இதில் மெயினாக நீங்கள் இதில் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் ரிசல்ட்ஸ் வரணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு டெய்லி பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியாக இருந்தால் உங்களுடைய படுக்கை அறையிலையோ அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த ஒரு பல்பு மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுட்டு அந்த பல்பை போட்டுட்டு அதை நம்ம சிறிது நேரம் பார்த்து கொண்டிருப்பது, ரொம்ப க்ளோஸாக இல்லாமல். பல்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 வாட்ஸ் பல்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியாக இருக்கிறது. கொஞ்சம் எதிரிலே உட்கார்ந்து அதை பார்த்து கொண்டிருப்பது, அந்த கலர்ஸ் கரெக்டாக நம்மளுடைய உடல்நிலை பரவும்படியான ஒரு விஷயமாக நம்ம பார்த்துக்கொள்வது அப்படின்றது அது செய்கிறது ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த நான் சொல்லியிருக்கிற கலரில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் ஏதாவது வாங்கிட்டு அந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி நிரப்பி காலையில் சூரிய உதயத்தளவை ஒரு 1 ஹவருக்குள்ள அதில் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வைத்து விட்டு அது சூரிய ஒளி படும்படியாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் லேட்டாக கூட வைக்கலாம். சூரிய ஒளி படும்படி, ரொம்ப கொதிக்க வேண்டாம், சூரிய ஒளி பட்டால் போதுமானது. அது மாதிரியாக வைத்து விட்டு அந்த நீரை சிறிதாக குடித்து வைத்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பான முறையிலேயே செல்வ வளம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இதெல்லாம் லைஃப் லாங் விஷயம். இது ஒரே 1 டைம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடைகள், உள்ளாடைகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்வை பொத்திக்கிறது, உங்களுடைய பெட் ஸ்ப்ரெட் இருக்கு இல்லையா, இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த மாதிரியான விஷயமாக உடம்பில் படும்படியாக அந்த கலரோட நீங்கள் நல்லா கலரை வச்சு நம்ம கலர் மெடிடேஷன் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு முறையாக உங்களுக்கு அந்த கலர் ரொம்ப உங்களுடைய உடலுக்குள் செலுத்துமாறான ஒரு விஷயமாக நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் நம்ம உடம்பு முழுக்கவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பணகாந்தமாக மாறிவிடும். கண்டிப்பான முறையிலே ரொம்பவுமே அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு முறை இது. நாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பார்த்துடலாம். இதுக்கும் ராசிக்கும் சம்மந்தம் கிடையாது. நட்சத்திரத்தில் நம்ம டைரக்டாகவே போயிடுறோம். சரியா? இதுக்கு என்ன ராசி, அதுக்கு என்ன ராசின்றதை பார்க்க வேண்டாம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. எனக்கு ராசி தெரியாது, நட்சத்திரம் தெரியாதுன்னா அவங்க முதலிலேயே இப்போவே நீங்கள் கொஞ்சம் நேரம் அதிகமாக பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், 2 நிமிஷம் ஆயிருக்கும் போல இருக்கு. நீங்கள் இப்போவே கூட நீங்கள் இது ரிலீவ் ஆகிடலாம். ஏன்னா நட்சத்திரத்திற்குண்டான பதிவு இது. அது தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து கடற்கடன்னு போயிடலாம். ஒன்று அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளை கலர் யூஸ் பண்ணிட்டு வாங்க, ஒயிட் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். பர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் கலர் யூஸ் பண்ணலாம். கிருத்திகா நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சில்வர் கலர் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சிகப்பு கலர் யூஸ் பண்ணலாம். மிருகசீஷம் சாம்பல் கலர், சாம்பல் ப்ரௌன்லாம் சொல்லுவாங்க, நமக்கு ஆஷ் ப்ரௌன் அப்படி அது மாதிரி. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பழுப்பு நிறம் யூஸ் பண்ணலாம். பழுப்புமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌனில் கொஞ்சம் ஷேட் கம்மியாக இருக்கக்கூடியதாக இருக்குமே, அதுதான். புனர்பூச நட்சத்திரம் நீல கலர், பூச நட்சத்திரம் சாம்பல் கலர், ஆயில்ய நட்சத்திரம் பழுப்பு கலர், மக நட்சத்திரம் வெள்ளை கலர், பூர நட்சத்திரம் பொன்னிறம் கோல்டன் கலர், உத்தர நட்சத்திரம் சில்வர் கலர், ஹஸ்த நட்சத்திரம் சாம்பல் கலர், விசாக நட்சத்திரம் பழுப்பு கலர், அனுஷ நட்சத்திரம் பச்சை கலர், கேட்ட நட்சத்திரம் பழுப்பு கலர், மூலம் வெள்ளை, பூராடம் மஞ்சள் இல்லைன்னா கோல்டு, உத்ராடம் வெள்ளி கலர் சில்வர், திருவோணம் சிகப்பு கலர், அவிட்ட நட்சத்திரம் சாம்பல் கலர், சதயம் மஞ்சள் ஆர் கோல்டன், புரட்டாதி நட்சத்திரம் நீலம், உத்திரட்டாதி பச்சை, ரேவதி நட்சத்திரம் பழுப்பு கலர். இந்த மாதிரியான கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வர, நான் எப்படிலாம் யூஸ் பண்ணணுன்ற ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணிட்டு வர உங்களுடைய செல்வ வளம் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையிலேயே அதிகரிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.
நமசிவாய். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் மரிஷாகர்ஷணம். 9 கருப்பு மிளகுகளை எடுத்து வாருங்கள். 3 விருப்பங்களை எழுதிக் கொடுங்கள். உங்கள் தேவைகளை முருகன் நிறைவேற்றி கொடுப்பார். ஆடி சஷ்டி 19/7/2026. சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம். நேரில் வர கட்டணம் இல்லை, ஆனால் முன்பதிவு அவசியம். உங்கள் பெயர் மற்றும் இடத்தை வாட்ஸ்அப் செய்யவும் அழைக்க வேண்டாம். பதிவு செய்ய 7305497423. சங்கல்பம் செய்ய pujaHomam.org.